வாங்கப்பா வாங்கம்மா. வா கதிரு. நல்லா இருக்கேடா? இருக்கேன்ப்பா. வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க. என்ன விஷயம்ப்பா? நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா? உனக்கே தெரியாதா? திடீர்னு எல்லாம் வந்திருக்கீங்களா, அதான் கேட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி உன் பையன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போனியாமே. ஆமா. பொண்டாட்டி எங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா. எல்லாரும் உட்காருங்க. உட்காந்து பேசலாம் நேரம் இல்ல. நீ என்ன சொல்ற அதை மட்டும் சொல்லு. எங்கடா உன் ஃப்ரெண்டு? அந்த பொண்ணை கூப்பிடு. உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வருவாப்பா, இருங்க. ஜூஸ் போடல, காபி போட்டிருக்கேன். வாங்கம்மா வாங்கப்பா, வாங்க காபி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காப்பிலாம் எதுவும் வேண்டாம். ஏன்பா குடிங்க. ஆறாமரம் உட்காந்து சாப்பிட்டு போலான்னு வரல, விஷயத்தை கேட்க வந்திருக்கோம். காபி குடிச்சு பேசுங்க. நீங்க குடிங்க தம்பி. எனக்கு எதுவும் வேண்டாம். எல்லாரும் வேணாங்கறாங்க, நீங்க அதை எடுத்துக்கோங்க. நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். கஷ்டப்பட்டு காபி போட்டு எடுத்து வந்திருக்கேன், எல்லாரும் வேணாங்கறீங்க. குடிச்சு பாருங்கப்பா, காபி நல்லா இருக்கும். ஃபில்டர் காபி தான். எனக்கு ஃபில்டர் காப்பிலாம் பிடிக்காது. சரிப்பா, ப்ரூ காபி போட்டுங்களா? அதுவும் பிடிக்காது. இது எங்களுக்கு கொடுக்காம ஓரமா நின்னாலே போதும். அப்படிங்களா? சரிப்பா. எல்லாரும் உட்காருங்க. காப்பி தான் குடிக்க மாட்டேங்கிறீங்க, இருந்து சாப்பிட்டாது போங்கப்பா. நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா? என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு? காப்பி குடிங்கிற, உட்காந்து சாப்பிட்டு போங்கிற. என்னடா நீ எதுவுமே சொல்ல வேணாம்ப்பா, எல்லாமே எனக்கு தெரியும். அப்புறம் என்ன அப்படி குறுக்க மறக்க பேசிட்டு இருக்க? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். டேய் மாணிக்கம், உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்து சொன்னப்ப கூட நான் நம்பவே இல்ல. என் பிள்ளை அப்படி கிடையாது, என் பிள்ளை இப்படி தப்பு பண்ண மாட்டான் நான் நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா இந்த பொண்ணு கூட நீ வாழ்ந்துட்டு இருக்கியாடா? என்னம்மா நீங்களும் அவள மாதிரியே பேசுறீங்க? என்னடா சொல்றது, பார்த்தாலே தெரியுது எனக்கு. இந்தாமா பப்பிமா. சொல்லுங்க. முன்னாடியே 2 பேர் லவ் பண்ணீங்க. பேர் லட்சுமி வேணாட்டா. சரி நீயும் ஒத்துக்கிட்ட. அவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் கல்யாணம். இப்ப அவன் பையனுக்கே கல்யாணம் பண்ற மாதிரி வயசு வந்துருச்சு. இப்ப ஏன் இவனை கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்க நீ? பா என்னப்பா பேசுறீங்க? டேய் அந்த பப்பி மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன், உன்ட்ட இல்ல. சொல்லுமா. என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் அப்ப வேணாம் தான் சொன்னேன். இவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, சந்தோஷப்பட்டேன், நல்லா இருக்கணும்ட்டு. ஆனா இப்ப அவர் பொண்டாடியோட சண்டைன்னு சொன்னாரு. எனக்கு யாருமே இல்ல, நான் இங்க இருந்துக்கிறேன் அப்படின்னாரு. சரி நானும் அப்ப வேணாம் தான் சொன்னேன். ஊருக்காரங்க எல்லாரும் ஒரு மாதிரி பேசுவாங்க, தப்பா பேசுவாங்க, வேணாமணி வெளியே தங்கிக்கோ அப்படின்னேன். யாருமே இல்ல பப்பிமா, கொஞ்ச நாள் இங்க தங்கிக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு மனசு கேட்கல. சரி இங்கே இருந்துக்கோங்க நானும் சொல்லிட்டேன். ஆனா உங்க மருமக புஷ்பா நினைச்ச மாதிரி நாங்க தப்பான உறவு மேல இருக்கிறது மட்டும் நினைக்கிறீங்க. அதான் புரியுது நல்லா. அப்புறம் ஒரு ஆணும் பெண்ணும் தனியா இருந்தா அதுதானே சொல்லுவாங்க ஊர் உலகத்துல. ஊர் உலகத்துல 1000 சொல்லுவாங்க. பெத்த பிள்ளை நீங்க நம்ப மாட்டீங்களா? ஏன்பா இப்பெல்லாம் பேசுறீங்க? எனக்காக அவன் வாழ்க்கையை விட்டு கொடுத்தவ இன்னமும் கூட கல்யாணம் பண்ணாமே இருக்கா. அதுக்கு என்னடா சொல்றது? அது அவ தப்பு. கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி எல்லாம் பெத்துக்கிட்டீல, அதே மாதிரி அவளும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? எவ்வளவோ சொல்லிட்டேன், ஆனா அவங்க கேட்க மாட்டேங்கிறா. அதுக்காக வீட்டுல சண்டை போட்டு இவ கூட இருக்கலாம்னு இங்க வந்துட்டியா? பா திரும்பவும் நீங்க தப்பா தான் பேசுறீங்க. நீங்க அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். அடி பப்பிமா, நீயும் ஒரு பொண்ணு தானே, இன்னொரு பொண்ணு மனசை எப்படிமா நீ வருத்தப்படலாம் சொல்லு? ஏதாமா நானும் சொல்றேன், நீங்களும் ஒரு பொண்ணு தானே, இன்னொரு பொண்ணு மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுக்கு பேசுறீங்க? எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். அவர் இங்க சும்மா தங்குறதுக்காக தான் வந்தாரு, மத்தபடி எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாதுமா. ஆமாப்பா பப்பிமா சொல்றது உண்மைதான். பொண்ணாடி இடக்க முடக்க பேசிட்டு இருக்காளே, அதுக்கு என்ன சொல்றது? அம்மா அவள் பத்தி தான் உனக்கு தெரியுமேம்மா. அவள் பெரிய சண்டைக்காரி, கோவக்காரி. அவளுக்கு வாய் கெட்டினா வந்தது எல்லாமே பேசிட்டா. நீங்க மனசை புண்படுத்தி பேசிட்டா. இதுக்காக வாழ்நாள் ஃபுல்லா இந்த பொண்ணு கூட இருக்கலாம்னு பாக்குறியா நீ? இல்லம்மா, பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது, நீ சரியா முடிவெடுக்காம அடுத்த பொண்ணு வாழ்க்கைக்கு எடுக்காதடா. பொண்டாட்டி எங்க 2 பேர்கிட்ட வந்து கோவப்படுறா. என்ன சொல்றது? நான் போய் பேசி அவர் எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், எனக்கு தெரியாது, கண்டிப்பா வீட்டுக்கு வந்தாகணும் அப்படிங்கிறான். இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிருவேன், எங்க அம்மா வீட்டுக்கு போயிரும், எங்களை மிரட்டுறா. என்னடா சொல்றது? அம்மா அவ மூஞ்சில முழிக்கவும் அவகிட்ட வாழவும் எனக்கு விருப்பம் இல்ல. அவகிட்ட 18 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்திருக்கியே, அது என்ன விருப்பம் இல்லாம வாழ்ந்திருக்க சொல்லு? சண்டை போட்டுதான் இருப்பா, அதுக்காக எப்படியோ அவ கூட வாழ்ந்தில, அதே மாதிரி இப்ப நினைச்சிட்டு போ. நீ ஏன்டா இப்படி இருக்க? உன்னைய பார்த்தா ஓம் பிள்ளையும் கத்துக்கோ. நீ ஒழுங்கா இருந்தீங்கன்னா ஓம் பிள்ளை ஒழுங்கா இருக்கும், இல்லைன்னா ஓம் பிள்ளை உன்னை மாதிரி தான் ஆயிரும், பாத்துக்கோ. மனசாட்சியை தொட்டு நான் ஒழுங்கா தான் இருக்கேன், நான் எந்த தப்பு பண்ணல. எங்க வாழ்க்கையும் இன்னும் கொஞ்ச காலம் தான், நாங்க இருந்துட்டு நாங்க பாட்டுக்கு போயிடுவோம். அப்புறம் உன் பையன் கல்யாணம் பண்ணிட்டு அவன் தனியா போயிருவான், அப்ப அவ தனியா இருக்கணுமா? சொல்லுடா, பதில் பேசுடா. அம்மா கரெக்டா தானே கேக்குறா, சொல்லு. உன் பொண்டாட்டி என்னதான் உன்னை கொடுமைப்படுத்தட்டும், தகாத வார்த்தையில பேசட்டும், என்னமோ பண்ணட்டும், நீ அவ கூட தான் வாழணும், இங்க இருக்கவே கூடாது. பண்றது தப்போ சரியோ அது தெரியாது, ஆனா நீ அங்கதான் இருக்கணும். நானும் அந்த பப்பிமா அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுறதுக்காக வரல. உன் பொண்டாட்டி எங்க கிட்ட அப்படி சித்தரிச்சு சொன்னான். அவ கிட்ட கூட சொன்னான், எங்க பையன் அப்படி கிடையாது, அப்படி இருக்க மாட்டான் அப்படின்னு. அவ எங்க கிட்ட நம்புற மாதிரியே பேசினா. என்ன பண்றது, நாங்களும் நம்ப வேண்டியதாயிருச்சு. நான் கேட்கறேன், நீங்க உங்க மனசுக்குள்ளார கரெக்டா தான் இருக்கீங்க, ஆனா வெளியே பாக்குறவங்க எல்லாம் உங்களை தப்பா தான் பேசுவாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா காலம் கரிகாலம், காலெல்லாம் கெட்டி கிடக்கு, யாரையும் எதுவும் சொல்ல முடியாது. அதனால நீ தான் புரிஞ்சுக்கிட்டு சூதானமா நடந்துக்கணும். என்னடா மாணிக்கம் சொல்றது புரியுதா? ஆரம்பத்துல சொத்துக்காக என் கூட சண்டை போட்டேன். நானும் என்ன பண்றது, பெத்த பிள்ளை சண்டை போடுதுன்னு வருத்தப்பட்டேன். இப்ப மருமக பிள்ளை வந்து அழுவுது. நீங்க தான் எல்லாத்தையும் கேட்டு சொல்லணும், நீங்க தான் ஒரு முடிவு பண்ணணும், எனக்கு தெரியாது அப்படிங்குது. போது உங்க பையனை கூட்டிட்டு வந்தணும் அப்படிங்குது. நான் என்ன தடா சொல்றது?